அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே அரசியல் விவகாரங்களை தவிர்த்து மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து உங்களோடு பேச விளைகிறோம். குறிப்பாக இந்த நாட்டிலே கல்வி மேம்பாட்டுக்காக வேண்டி அர்ப்பணித்து வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே வெலிகம கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரி நிறுவனம் 20 ஆண்டு கால பயணத்தை பூர்த்தி செய்து இப்போது வெலிகம பகுதியிலே மிக மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக மாறியிருக்கின்றது. அவர்களுடைய 20 ஆண்டு நிறைவையொட்டி மாபெரும் ஒரு விழா எதிர்வரக்கூடிய 4ஆம் திகதி நடைபெறவிருக்கின்றது. எனவே நாங்கள் இன்றைய நாளிலே கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரி கடந்து வந்த பாதை குறித்து அவர்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த நிறுவனம் சார்பாக நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் எங்களுடைய கலையகத்தில் இருக்கின்றார்கள். முதலிலே அவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். முதலாவதாக என்னுடைய வலப்புறத்திலே ரசாயனவியல் ஆசிரியர் ஏ ஷசீன் முகமது அவர்கள் இருக்கின்றார்கள். சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். இரண்டாவதாக இணைந்த கணித ஆசிரியர் சகோதரர் எம்.ஐ. ஜெயினுர் ரிஃபான் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூன்றாவதாக உயிரியல் ஆசிரியர் எஸ்.எம். ஃபைசர் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர்களையும் நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 3 ஆசிரியர்களும் பணிப்பாளர்களாக இருந்து கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரியை மிக சிறப்பாக வெலிகமையிலே நடாத்தி வருகிறார்கள். முதலிலே சார், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்களே செய்து கொள்ளுங்கள். நான் கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜில் கெமிஸ்ட்ரி ஆசிரியராக பணிபுரியுது. 22 ஆண்டு வருடம், அதாவது 2004 ஜனவரியிலிருந்து கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜில் தான் நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகிய. அதோட ஆரம்ப காலத்தில் நான் ஜைரா காலேஜ் கொழும்பு மருதான ஜைரா காலேஜில் இரசாயனவியல் தமிழ் மொழி மூல பிரிவில் இரசாயனவியல் ஆசிரியராக கடமையாற்றி தற்பொழுது எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அரபா தேசிய பாடசாலையில் வாலண்டியராக நான் கெமிஸ்ட்ரி பாடத்தை இப்போ கற்பித்து கொண்டு இருக்கிறேன். அதோட மேலதிகமாக நான் டியூஷன் கிளாஸுக்காக வேண்டி பேர்வல, கழுத்தரை, அடுத்தது தர்கா டவுன் போன்ற நகரங்களுக்கு போய் விசிட்டிங் லெக்சர்ஸாக போயிட்டு நான் கிளாஸ் செய்தேன். அந்த டியூஷன் கிளாஸை நான் மேலதிக வகுப்புகளை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சார், உங்களை பற்றி நீங்களே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இணைந்த கணித ஆசிரியர். நானும் கடந்த 22 வருடங்களாக கடமை புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அனுபவ ரீதியாக 22 இயர்ஸ் படிப்பித்து கொண்டிருக்கிறேன். நானும் வெளி மாவட்டங்களிலும் கொழும்பு, மல்வான, பேருவல, கழுத்துறை அந்த பிரதேசங்களையும் கணித ஆசிரியராக இணைந்த கணித ஆசிரியராக உங்களுடைய ஆசிரியர் தொழிலை நீங்கள் முன்னெடுத்து வாரீங்க. எத்தனை ஆண்டுகள்னு சொல்கிறீங்க? 22 வருடங்களா உங்களுடைய ஆசிரியர் தொழில். சார், உங்களை பற்றியும் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஃபைசர் சார், கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜில் பயோ டீச் பண்ணுறேன் 2004ஆம் ஆண்டிலிருந்து. இது தவிர ஆன்லைன் மூலமாகவும் நிறைய மாணவர்கள் என்னிடம் கல்வி கற்கின்றார்கள். அந்த ஆன்லைன் சொல்லும்போது எங்களுக்கு தெரியும், அந்த கொரோனாவுக்கு பிற்பட்ட கால பகுதியில் அநேகமான மாணவர்கள் ஆன்லைன் கல்வியை நாடினார்கள். அதில் காணப்படக்கூடிய சில வசதி வாய்ப்புகளுக்காக நாடினார்கள். அப்போது அதை மையமாக கொண்டு நாம் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணோம், பயோஜீனியஸ் ப்ரோன்னு சொல்லி. முன்னர் அது பயோஜீனியஸ்ன்னு சொல்லி இருந்தது. இப்போ அதில் நிறைய வசதிகளை மேம்படுத்தி பயோஜீனியஸ் ப்ரோவாக இது பண்ணியிருக்கிறோம். அப்போது இலங்கையில் இருக்கிற எனக்கு தெரிந்தவரையில் 9 மாகாணங்களில் காணப்படக்கூடிய மாணவர்களும் அதில் இணைந்து இருக்கிறாங்க. இந்த வருடம் மாத்திரம் 2025 நேற்று வரையில் 1232 மாணவர்கள் அதில் இணைந்து பதிவு செய்து அவங்களோட கல்வி நடவடிக்கையை தொடர்றாங்க. 3 ஆசிரியர்களும் தங்களை பற்றி அறிமுகப்படுத்தி விட்டார்கள். அடுத்ததாக சொல்லுங்கள் ஆசிரியர் ஃபைசர் அவர்கள். கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரியின் தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி. அது தொடர்பாக நான் இப்படி ஒரு அறிமுகம் சொல்கிறேன். தற்பொழுது படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் சம்பந்தமாக ஒரு அறிமுகம் சொல்கிறேன். தென் மாகாணத்தின் மாத்தறை மாவட்டத்தில் இலங்கையில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களாலும் நன்கு அறியப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊர் தான் வெலிகம் அல்லது வெலிகமைன்னு சொல்லக்கூடியது. இதில் தான் எங்களோட கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜும் அமைந்திருக்கு. இப்போ இதில் தற்பொழுது 26 பேட்ச், அதாவது 2026 எக்ஸாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒரு 42 மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டு இருக்கிறார்கள். அதில் 22 மாணவர்கள் பயோ சயின்ஸ் செய்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் பயோ செய்கிறாங்க. 20 பிள்ளைகள் ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்கிறாங்க. 2027 எக்ஸாம் செய்யக்கூடிய, அதாவது 27 பேட்ச்னு நாங்கள் சொல்லுவோம். அதில் அன்னளவாக ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு 32 மாணவர்கள் பயோ சயின்ஸ் செய்கிறாங்க, பயோ. 23 பிள்ளைகள் ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்கிறாங்க.
இதுக்கு மேலதிகமாக இந்த வருடம் எக்ஸாம் செய்தாங்களே 25ல 2025 பேட்ச்னு சொல்றோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 90 மாணவர்கள் எக்ஸாம் செய்திருக்கிறாங்க கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜ் கூட. அதுல என்ன விசேஷம்னு சொல்லி நான் பார்த்தா கிட்டத்தட்ட 64 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ஷை முதலாம் தடவையாக தோற்றி இருக்கிறார்கள் பரீட்சைக்கு. ஒரு கிட்டத்தட்ட 26 மாணவர்கள் செகண்ட் ஷை தேர்ட் ஷைக்குரிய மாணவர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு க்ரௌட் இந்த முறை எக்ஸாம் செய்து இருக்குது ஒரு கிட்டத்தட்ட 90. அதுவும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு தான், பெரிய ஒரு அம்சம் தான். இதுல நாங்கள் அண்மை காலங்களில் நாங்கள் அவதானிச்சோம்னு சொன்னா கடந்த வருடம் அதுக்கு முன்னே வருடங்கள்ல மருத்துவத்துறை பொறியியல் துறை உட்பட பல துறைகளுக்கும் பல்கலைக்கழக அனுமதியை மாணவர்கள் பெற்று வராங்க. இந்த தடவை ஒரு கிட்டத்தட்ட 90 மாணவர்கள் எக்ஸாம் செய்திருக்கிறாங்க. அதனால முன்னரை விட மிக சிறந்த பெரு பெற்று நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த முறை எதிர்பார்க்கிறோம். ஆசிரியர்களும் பெருமளவு அதில் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரிசல்ட்ஸ் வரும் பொழுது அது ஊருக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது போல கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜுக்கும் ஒரு பெரிய ஒரு பெருமையை சேர்த்து தரும்னு சொல்லி நம்ம. ஆசிரியர் அவர்களே, கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரி என்ற ஒரு நிறுவனத்தை என்ன நோக்கத்தின் பேரில் நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள்? இதனை ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன? நாங்கள் ஓ லெவல் படித்தது எங்களோட ஊரில் வெளிகமையில். அப்போ அது பிறகு அங்கே நாங்கள் ஏ லெவல் சயின்ஸ் டீமில் படிக்கிறதுக்கு அப்படி யோசிச்சேன்னு சொன்னால் எங்களோட ஸ்கூலில் வளங்கள் அப்படி குறைச்சல், ஸ்பெஷலாக சேர்மாட்ட வளங்கள் குறைச்சல். அப்போ அந்த பீரியடில் அதுக்கு முன்ன காலத்திலேயும் வெளி மாவட்டங்களுக்கு தான் எங்களோட ஊர் வெளிகம மாணவிகள் போவாங்க, வெளி மாவட்டங்களுக்கு தான் செல்வாங்க. இப்போ நாங்களும் வெளி மாவட்டங்களுக்கு போய்த்து நாங்கள் 3 பேரும் வெளி மாவட்டங்களில் படித்து ஏ லெவல் சிட் பண்ணாக்கள். அப்போ நாங்கள் ஏ லெவல் சிட் பண்ணிட்டு ஊருக்கு வந்து அப்போ எங்களோட கேம்பஸ் கேட்டிருக்க அந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் எங்களோட படித்த சில எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்களோட ஸ்கூலில் படித்தாங்க. அந்த வளம் குறைவாயிருந்தாலும் அவங்களோட வசதி குறைவு காரணமாக அவங்க அங்கே தான் படித்தாங்க. அதுபோல் அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கள் 3 பேர்ட்டே மினிமம் எங்கள் ஃப்ரெண்ட் ஒன்று மீண்டார், அவர் தான் பௌதிகவியல் செய்வார். எங்கள் 4 பேர்ட்டு தான் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, சில சப்ஜெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ண செல்வாங்க. அதில் நாங்கள் செஞ்சுக்கோம். இந்த ஒரு 4-5 மாதம் அவங்களோட செகண்ட் ஷை தேர்ட் ஷை எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அப்போ அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு போனாங்க. உண்மையில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று ஒரு எங்கள் ஃப்ரெண்ட் ஒன்று போனார் எங்கள்கிட்ட படித்து. அப்போ நாங்கள் ஏ லெவலில் முடிச்சுட்டு வந்த ஆக்கள் எங்கள்கிட்ட படித்து ஒரு போய் அந்த டைம் எனக்கு ஞாபகம் A to B ரிசல்ட்ஸ் எடுத்தார். ஆனால் அவருக்கு முன்னெடுத்து ஏற்கனவே நீங்கள் 3 நல்ல நண்பர்களா? நாங்கள் 3 பேரும் ஒரே பெட்ச். இந்த அப்போ அந்த அவரும் எங்களோட பெட்ஜத்தை அந்த A to B எடுத்தவரும் எங்களோட ஒருத்தர் தான். அவர் வசதி இல்லை அவருக்கு, அதனால் அவர் வெளி மாவட்டங்களுக்கு போகாமல் ஊர்லேருந்து படித்தார். ஆனால் அவர் அந்த டைமில் கஷ்டத்தோடு படித்ததால் அவர் போகலை வெளியே. அப்புறம் அவருக்கெல்லாம் நாங்கள் அந்த ஒரு 4-5 மாதம் டீச் பண்ணேன். அவருக்கு ஒரு இது ஒன்று வந்துட்டு இந்த இங்கே உங்களுக்கு உருவாக்கியலுமே ஒரு இப்படி ஒரு, அதாவது அவருடைய எண்ண கருவில் தான் கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறது. அவரண்டு மட்டும் இல்லை, அதோடு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க எங்கள்கிட்ட, இந்த ஊரில் வறிய மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி வெளி மாவட்டங்களுக்கு போய்த்து படிக்கல செலவு, உங்களுக்கு சும்மா ஒரு தொடக்கம் உண்டு செய்யலுமாண்டு. அப்போ அந்த டைமில் நாங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு 2002 ஓலல் எடுத்த புள்ளியில் அப்போ அவங்க 2005 A லெவல் எடுக்கணும். அப்போ 2003 ஜனவரியிலேருந்து மே 5 மாதம் அவங்களுக்கு இன்னும் ரிசல்ட்ஸ் வந்தீங்கள் ஓ லெவல். அந்த பீரியடில் நாங்கள் தொடங்கு. அப்போ நாங்கள் 3 பேரும், நான் ரசாயனவியல், இவர் நீந்த கணிதம், அவர் உயிரியல், அதோட பௌதிகவியலுக்கு என் ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தார், அவர் தான் எடுத்தார். அப்போ நாங்கள் 4 பேரும் தான் அந்த டைம் ஒரு 8-9 பிள்ளைகள் எங்கள்கிட்ட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அறிமுகம் பாடங்களை படுத்தி நாங்கள் படிப்பிச்சு கொண்டு இருந்து அப்புறம் அவங்களுக்கு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வர அவங்க ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதில் சில பிள்ளைகள் எங்கள் ஸ்கூலில் அவங்க அந்த வசதி இல்லாதால படித்து அந்த ஸ்கூல் உண்மையில் டீச்சர்ஸ் மாதிரி குறைவு, அந்த காரணமாக அவங்க வசதி குறைவால் ஸ்கூல்லே படித்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள அந்த அறிமுக கிளாஸை செஞ்சுட்டு அனுப்பிட்டோம். அதுபோல் அவங்க மறுபடியும் எங்கள்கிட்ட வந்து அவங்க சில பாடங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்த செல்ல. அப்போ நாங்கள் மறுபடியும் யோசித்து சரி நாங்கள் ஒரு பெஜ்ஜை பாடம் எடுத்து செய்வோம். அப்போ நாங்களும் கேம்பஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆக கட்டணும். அது அப்போ இப்போ நான் அந்த ஊருக்கிட்டே ஒரு கேம்பஸ் கிடைச்சதால நாங்கள் 3 பேரும் யோசிச்சுட்டு 2006 A லெவல் பெட்ஜ், அதாவது 2004 ஜனவரி மாதம் எனக்கு ஞாபகம் 3ஆம் தேதி மாதிரி தான் நாங்கள் அவங்களோட கிளாஸ் ஒன்று நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் பொறுப்பேற்றோம். 2006 A லெவல் எடுக்க புள்ளியில் 2004 ஜனவரியில் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணல. அதில் உண்மையில் 7 புள்ளிகள் தான் எங்கள்கிட்ட கடைசி வர ஆரம்பத்தில் படித்தாங்க. கடைசி வர காட்டி எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் வந்தாங்க, கடைசி வர காட்டி எங்கள்கிட்ட படித்த 7 புள்ளிகள். அப்போ அந்த 2006 பெட்ஜ்
வர காட்டி மினிமம் 2 பெட்ச் வரணும். 2007 A level batch, 2008 A level batch. ஆனால் நாங்கள் இந்த பெட்சை கரை சேர்த்து அவனோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அடுத்த பெட்சை தொடங்கும்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்து வேறொரு பெட்சையும் எடுக்காமல் அந்த 7 பிள்ளைகளுக்கும் நாங்கள் 4 ஆசிரியர்மார், நாங்கள் 4 சேர்மார் முழு மூச்சா அவங்கள கைட் பண்ணி அவங்களோட ரிசல்ட்ஸ் வர மட்டும் அவங்களுக்கு மட்டும் செஞ்சு அவனோட ரிசல்ட்ஸை பார்த்து அந்த 7 பேரும் A level குவாலிஃபைடான ஒரு 4-5 புள்ளிகளுக்கு அவரில் கேம்பஸும் கிடைச்ச அப்படின்னு சொல்லி நாங்கள் 2006 A level மட்டும் செஞ்சு அதோட ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வந்ததால் நாங்கள் அடுத்தடுத்த பேச்சு தொடங்கினேன். இப்போ அந்த ரிசல்ட் சம்மந்தமாக எங்களோட ஃபைசர் சார் அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார். 2006 A level பேச்சு. எனவே வெறுமனே லாபம் ஈட்டுவதற்கான நோக்கம் அல்ல, மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பிரதானமான நோக்கம். நாங்கள் 7 புள்ளிகளுக்கு 4 ஆசிரியர்மார் இனி 2.5 வருஷம் அவங்களோட தான் இருந்தேன். மந்த்லி அவங்களோட பேமெண்ட்டும் சரி குறவு. நாங்கள் எடுத்தது எங்களோட இதுக்கு இல்லை, பொறுமதி உண்டு விலங்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து தான் நாங்கள் சின்ன ஒரு அமௌண்ட் தான் நாங்கள் எடுத்து செஞ்சு கொண்டு போனோம். 2.5 வருஷம் 7 புள்ளிகளுக்கு 4 ஆசிரியர்மார். வெறுமனே காசு பணத்தை சம்பாதிக்கும் நோக்கம் அல்லாமல் நாங்கள் வாழக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்கள், எங்களுடைய மஹல்லாவைச் சேர்ந்த பிள்ளைகள் சிறப்பான பெறுபேறுகளை அடைய வேண்டும், அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோடு கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரியை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். சார் ஃபைசர் சொல்லுங்கள், அந்த உங்களுடைய ஆரம்பத்தின் போது முதலாவது பேட்சை பற்றிய ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த 20 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மீட்டி பார்ப்போமே. அதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் எப்படி மறக்கிறதுக்கு இயலாது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அப்போதைக்கு எங்களுக்கு 22 வயது கூட பூர்த்தியாக இருக்காது. பொதுவாக சொல்வார்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லி. இன்று மூவருடைய தலைகளும் நரைத்து விட்டது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லுவார்கள். எம்ஏ பொறுத்த மட்டும் அதுக்கு எதிராகத்தான் நாம் இருக்கிறோம். முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி அவ்வாறு தான் அமைந்தது. இப்போ சார் சொன்னது போல நாங்கள் 2006 பேஜ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். அப்போ பலதரப்பட்ட அமைப்புகள் எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் இருந்தது. அப்போ இதெல்லாம் ஒரு சவாலாக எடுத்து நாங்கள் செய்தோம். இதில் எங்களோட டார்கெட் எங்களோட நோக்கம் என்ன இருந்ததுன்னு சொன்னால் எங்களையும் நாங்கள் வளப்படுத்திக் கொள்ளணும், ஊருக்கும் எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்யணும், ஊரில் இருக்கிற மாணவர்களுக்கும் கை கொடுக்கணும். இந்த அமைப்பில் தான் நாங்கள் உருவானோம். அப்போது ஃபர்ஸ்ட் பேஜில் அதாவது 2006 பேஜில் 7 பிள்ளைகள் தான் படித்தோம். அதில் பயோ சயின்ஸ் 4 பேர் செய்தவங்க, ஃபிசிக்கல் சயின்ஸ் மேத்ஸ் 3 பேர் செய்தவங்க. அதில் ஒரு மாணவி சுவையினம் காரணமாக வபாத் ஆகிட்டாங்க. அப்போ மொத்தமாக 6 மாணவர்கள் இது பண்ணோம். அப்போதான் 6 பேருமே யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனாங்க. இதான் ஒரு மாபெரும் எங்களுக்கு ஒரு பலமாக அமைந்தது, பெரிய ஊந்து சக்தி. அதாவது ஓடுறான் அவங்களுக்கு பின்னால நாங்கள் ஈக்கிறோம் என்ற நம்பிக்கையை அதான் தந்திருக்கோம். 100% பாஸ் ரேட் கிடைச்சது, 100% யூனிவர்சிட்டி அட்மிஷன். அப்போ இது உங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக அமைந்தது. ஆனால் நான் 6 பேரும் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. சொல்ல போனால் அதில் பயோ சயின்ஸ் இது 4 வரல, ஒரே ஒரு பாய் 3 கேர்ள்ஸ் இருந்தவங்க. அந்த ஒரு பாய் தான் நம்மட ஸ்கூலில் வெலிகம் அரஃபாத் தேசிய பாடசாலையில் டெக்னிக்கல் ஸ்ட்ரீமில் செக்ஷனல் ஹெட்டாக இருக்கிறார். அவர் எம்எஸ்சி செய்து பிஹெச்டின்னு சொல்லி அவரோட வாழ்க்கை அப்படியே போகுது. இன்னொரு கேர்ள் அவங்களுக்கு B.Pharm கிடைச்சது, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மகாலஜி கிடைச்சது, மாத்திரை ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு கேர்ளுக்கு பயோ சயின்ஸ் கிடைச்சது, அவங்க தான் பம்பலப்பட்டி முஸ்லீம் லேடிஸ் காலேஜில் பெரும்பாலும் பயோ அல்லது கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுறாங்க, பெரும்பாலும் பயோன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு மாணவிக்கு யுனானி மெடிசன் கிடைச்சது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 4 பேருமே செட்டில் ஆகினாங்க. பிறகு ஃபிசிக்கல் சயின்ஸ் மெட் செய்ததில் 2 பேரில் ஒரு பாய் ஒரு கேர்ள். அந்த பாய்க்கு சர்வியரும் கிடைச்சது. இப்போ அவர் சர்வியராக இருக்கிறார், கவர்மெண்ட் சர்வியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு கேர்ளுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் கிடைச்சது. அவங்க காலியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் மல ரசூலியான்னு சொல்லக்கூடிய ஸ்கூலில் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு இப்போ நாம இதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லக்கூடிய ஐடியாவும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவு. ஏன்னா அப்போது துரிதுரிப்பான இளைஞர்கள் அந்த காலத்தில். அப்போ சார் சொன்னது போல 2 வருஷமும் 4 சேர்மாறு முழு மூச்சா பாடுபட்டது. அதுல வருமானம்னு சொல்லி எதுவும் இல்லை. ஒரு சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு கோலை நோக்கி ஓடி இருக்கிறீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்களுக்கு மிக சொற்பமான மாணவர்கள் தான் இருந்தார்கள். ஏன்னா எதிர்ப்பு அவ்வளோ பலமாக இருந்து சொல்லி முடிக்கிறதுக்கு நேரம் தான் காரணம். ஆனால் நாங்கள் அதில் செய்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு வேலை என்னன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைச்ச அந்த சொற்ப அந்த வருமானத்திலும் ஒரு பகுதியை தான் நம்ம நம்மளோட செலவுக்கு இது பண்ணோம். மிகுதி உள்ள பணத்தை சேகரித்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் வருடத்துக்கு குறைந்தது 2 தடவை புக் ஷாப்புக்கு விசிட் பண்ணுவோம். சரசாய் புக் ஷாப், கொடகை புக் ஷாப், எக்ஸ்போ கிராபிக்ஸ் இப்படியான புக் ஷாப்புக்கு விசிட் பண்ணி நாங்கள் புத்தகங்களை வாங்குறது. நாம வாங்கின புத்தகங்கள் பெரும்பாலான புத்தகங்களும் 90% சிங்கள மீடிய புத்தகங்களாக தான் இருந்தது.
இது மாத்திரை மாவட்டத்தில் சிங்கள மீடியம் மாணவர்களோட எங்கட மாணவர்களை போட்டியிட வைக்கிறது, அவங்கள அந்த அளவுக்கு வளர்த்து விட்டதுக்கு எங்களுக்கு மிக உந்து சக்தியாக அமைந்தது. அப்போ அந்த முதல் பேஜில் கிடைத்த வெற்றி தான் எங்களுக்கு இதை இன்னும் இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகலாம்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு விதைத்தது. எனவே எப்போதுமே இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கும் போது வரக்கூடிய தடைகள், வரக்கூடிய பேச்சுக்கள், இவற்றை நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது என்பதற்கு அப்போது இளைஞர்களாக இருந்த இந்த 3 ஆசிரியர்களும் மிகப்பெரிய முன்னுதாரணமானவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இது வெலிகமையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமா, அல்லது வெளி மாவட்டங்களில் இருந்தும் உங்களை நாடி மாணவ மாணவிகள் வருகிறார்களா? உண்மையில் வெலிகம் மட்டத்தான் ஆரம்பத்தில் எடுத்தோம். அது பிறகு பின்னால் இந்த ரிசல்ட்ஸை பார்த்து பிள்ளைகள் வெளி மாவட்டத்திலிருந்து வர தொடங்கினாங்க. அது எங்களுக்கு இன்னும் முந்தி சக்தியாக அமைந்தது. இன்னும் எங்களுக்கு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணி இன்னும் வளமாக செய்வதற்கு உறுதுணையாக இருந்தது. வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் தங்க வேண்டும், அவர்களுக்கான போர்டிங் ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கின்றனமா? போர்டிங் ஏற்பாடுகள் நான் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் 2016ஆம் ஆண்டு தான் இந்த போர்டிங் ஏற்பாடு செஞ்சோம். விடுதி வசதியை செஞ்சு கொடுத்தோம். 2016 அது வரையில் எங்களுக்கு சொற்ப ஆக்கள் தான், குறுகிய வளங்கள் தான். சரி, அது பக்கத்தில் வீட்டில் இருந்து தான் அவங்கள போர்டிங் பண்ணி வந்தாங்கன்னா போர்டிங்காகவே ஆரம்பித்த 2016 இப்போ இது வரைக்கும் 2016 தொடக்கம் இன்று வரையில் பெண் மாணவிக்கான விடுதி வசதிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். விசேடமாக அதாவது வெளி மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய முஸ்லீம் பிள்ளைகளாக இருந்தால், முஸ்லீம் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் பல விடயங்களையும் எதிர்பார்ப்பார்கள். மகரம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அவற்றுக்கான ஏற்பாடுகள், அதாவது எந்த விதமான பயம் அச்சம் இல்லாமல் படிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றன. அதுக்குள்ள சூழலை ஏற்படுத்தி தான் நாங்கள் இந்த விடுதி வசதியை செய்து கொடுத்தோம். சார், ஒரு நிறுவனம் என்று வரக்கூடிய நேரத்திலே அதனை பாராட்டக்கூடியவர்கள் இருப்பதை போன்று தூற்றக்கூடியவர்களும் இருப்பார்கள். இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று உருவாகி அதன் மூலமாக பாரிய நல்ல பணிகள் நடைபெறக்கூடிய நேரத்திலே குறுகிய மனங்களை கொண்டவர்கள், குறுகிய சிந்தனைகளை கொண்டவர்களினால் எதிர்ப்புகள் வருவது நியாயம். அப்படியான எதிர்ப்புகள் உங்களுக்கும் வராமல் இருந்திருக்காது. கசப்பான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ சரி, இந்த மாதிரி 2006 நாங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கண்டு அதுக்கு பிறகு நாங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போக, ஆனால் எங்கள்கிட்ட மாணவர் தொகை குறைச்சலாக தந்து ஒரு 8-9 வருஷத்துக்கு மாணவர் தொகை குறைவு. அதுக்கு ஒரு காரணம் எங்களோட ஊரில் இப்போ நாங்கள் சின்னாக்களே இன்னும் கேம்பஸ் போகிற ஆக்கள், இவங்களுக்கு எப்படி இந்த பாடங்கள் எல்லாம் நல்லா தெரிய வரும்னு சொல்லி ஒரு எதிர்ப்பால் ஊரில் இருக்கக்கூடிய அந்த அதாவது ஏழ்மான புள்ளிகள், அதாவது வறிய மாணவர்கள் எங்கள்கிட்ட ஏழ்மான புள்ளிகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த புள்ளிகள் வெளியே போக, எப்படியோ நாங்கள் ஒவ்வொரு பெஜ்ஜிலையும் 8-9 அப்படி தான் எங்கள்கிட்ட இருந்தேன். அப்படி போக நாங்கள் முன்னுக்கு ஒரு 2010 பெஜ்ஜில் மட்டும் 7 புள்ளிகள், அதுவும் 7 புள்ளிகள். அதில் 3 புள்ளிகள் உயிரியல், அதாவது பயோ சயின்ஸும், 4 புள்ளிகள் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸும் செஞ்சாங்க. அந்த 3 புள்ளியில் ஒரு புள்ள மெடிசின், அதாவது மருத்துவத்துறைக்கு தெரிவான. அதோடு தான் எங்கள் ஊரில் எங்களை மேலொரு நம்பிக்கை கொண்டு வர எனக்கு ஞாபகம் 2013 ஏலவல் பெஜ்ஜில் ஒரு சின்ன ஒரு அதிகரிப்பு, மாணவர்கள் அதிகரிப்பு கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எங்கள்ட மாணவர்களையும் வச்சு நாங்கள் சில எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்கள் அவங்களுக்கும் கொடுத்து, பேப்பர் கிளாஸ்கள் கொடுத்து நாங்கள் எங்கள்ட அந்த கரியரை கொண்டு போக செல்ல ஒரு இயர் 2014-15 சொல்லி எங்கள்கிட்ட புள்ளிகளில் மருத்துவத்துறை, இன்ஜினியரிங், அதாவது பொறியியல் துறை மாணவர்கள் தெரிவாகி கொண்டு தான் இருந்தாங்க. அப்படி கொண்டு வர ஒரு இயரும் எதிர்சர ஒரு துறையில் அல்லது 2 துறையில், அதாவது நான் சொல்லி இப்போ பல்கலைக்கழகம் உட்பட பல்கலைக்கழகங்கள் தெரிவாகுது ஒரு பெஜ்ஜில் பெரியும் ஒரு 50-60% வந்தாலும், நான் சொல்லி பொறியியல் துறை அதாவது மருத்துவத்துறை வாரது ஒரு பெஜ்ஜில் 1-2 சொல்லி அந்த காலத்தில் எங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருந்த. ஆனால் வேறு வேறு யூனிவர்சிட்டிஸ் வேறு வேறு ஃபேக்கல்ட்டிஸ் போகிற, ஆனால் அந்த நான் சொல்லி மருத்துவத்துறை உயிரியல் துறை ஒரு இயருக்கு 1-2 சொல்லி வந்து கொண்டு இருந்தேன். அதில் கடைசி 4 வருஷம் எடுத்தேன். 2021 ஏலவல் பெஜ் எடுத்தேன். அதில் 45 புள்ளிகள் எங்கள்கிட்ட படித்தாங்க. அதில் எனக்கு ஞாபகத்துக்கு 30 புள்ளிக்கு மேலே பல்கலைக்கழகம், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், HND, NDT போன்றவைகளுக்கு தெரிவானாங்க. அதில் 3 புள்ளிகள், அதில் 2 புள்ளி 3 years எடுத்து பொறியியல் துறை இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு தெரிவான ஒரு மாணவி அந்த டைமில் அந்த 45 மருத்துவத்துறைக்கு தெரிவான. அதுக்கு அடுத்த பேட்ச் 22 A level. 22 A level எனக்கு ஞாபகத்துக்கு உயிரியல் துறையில் 33 புள்ளிகள். 33 புள்ளிகள் தான் பயாலஜி, அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணி படித்து கொண்டிருந்தேன். அதில் 3 புள்ளிகள் மருத்துவத்துறைக்கும், ஒரு மாணவன் எனக்கு ஞாபகத்துக்கு
டென்டல் அதாவது பல் வைத்தியத்துறைக்கும் தெரிவான. இது 2022 A-லெவலில். 2023 A-லெவல் வச்சு ஒரு போய் எனக்கு ஞாபகம் ஆத்தர் டிஸ்ட்ரிக்ட் நல்லா போட்டி, சிங்கள மீடியம் தான் எல்லா ஸ்கூலும், நாங்கள் மட்டும்தான் தமிழ் மீடியத்தில் போட்டிடுது. அதில் டிஸ்ட்ரிக்டில் 24th, ஓல் ஐலண்டில் 2017 மாதிரி ஞாபகம் எனக்கு. 3 years எடுத்து அவர் மொரட்டோ யூனிவர்சிட்டிக்கு என்ட்ரான. அப்படி 2023 ரிசல்ட்ஸ் அப்படிக்க கடைசியாக வந்த கேம்பஸ் ரிசல்ட்ஸில் 2 மாணவர்கள் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டாங்க. அதோட 2025 இப்போ புள்ளிகள் எழுதிக்காங்க. நாங்கள் அதை விட கூட இன்ஷால்லா பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய நாளில் அதாவது நீங்கள் அடுக்கிக்கொண்டே போகிறீங்க, இத்தனை துறையில், அதாவது பொறியியல் இத்தனை, பயோவில் இத்தனை, இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகிறீங்க. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் கடந்து வந்த அந்த பாதையை நினைக்கும் போது இன்றைக்கு எப்படியான ஒரு மனோநிலை உங்களுக்கு இருக்குது? உண்மையில பார்க்க சந்தோஷம். ஏன்னா எங்கள்ட மேகசின் ஒன்று ரிலீஸ் ஆகும், அதில் கூட எங்களோட ஹிஸ்ட்ரி வருது. அதில் ஒரு ஆர்டிக்கல் ஒரு சேர் ஒன்று எழுதுவார் எங்களோட முன்னாள் அதிபர் உண்டு. அவர் அதில் செல்வார், அது நாங்கள் தொடங்க முந்தி 37 வருஷமோ 38 வருஷமோ 11 புள்ளிகள் தான் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் கேம்பஸே பைத்திங்க. வெள்ளிக்கிழமையில் எங்கிட்ட அந்த நாங்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் 37 வருஷத்துக்கு 11 புள்ளிகள் தான் கேம்பஸே சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பைத்திங்க. அதுக்கு முன்னே உண்மையில் சில இயற்பியல் புள்ளிகள் ஈக்கல்ல. இப்போ நாங்கள் தொடங்கின 2006 இருந்த அதுக்கு முன்னே 4-5 வருஷம் சயின்ஸ் புள்ளிகள் இல்லை. அப்படி ஒரு இதுதான் இது உண்மையில். இப்போ எங்கள் 3 பேருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம். புள்ளியில் ஒரு ஃபீல்டு ஈக்கியாங்க, டாக்டர்ஸ் மார், இன்ஜினியர்ஸ் மார், ஐடி ஃபீல்டில் டீச்சர்ஸ் மார். இதை விட வேற என்ன வேண்டும்? டீச்சர்ஸ் மார் இருக்கிறாங்க எத்தனோ மாவட்டங்களில். அப்போ அதெல்லாம் மிகப்பெரிய அடைவு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விடயம். அதாவது 20 ஆண்டுகளை விட அதிகமான 22 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இவர்கள் ஒரே இலக்கோடு பயணிக்கிறார்கள். ஏராளமான மாணவர்களை பல்கலைக்கழகம் நுழையச் செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தின் சொத்துக்கள் என்பதை நான் இந்த இடத்திலே கூறுவதில் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன். அவர்களுடைய பிரத்யேகமான வருமானங்களை விட எங்களுடைய ஊர் பிள்ளைகள், தென்மாகாண பிள்ளைகள், இப்போது இலங்கையிலிருந்து எந்த மாவட்டம் எந்த மாகாணத்திலிருந்து வந்தாலும் நாம் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு ஒரு துணிச்சலோடு இவர்கள் பாடுபடுகிறார்கள். அல்லா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இந்த தருணத்திலே பிரார்த்தனை புரிந்து கொள்கிறேன். சார், அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த மாணவர்கள் உங்களை நம்பி உங்களை நாடி வரக்கூடிய இந்த மாணவர்கள், இவர்களை இந்த கல்வித்துறையில் மாத்திரம்தானா நீங்கள் அவர்களுக்கான வழிகாட்டல்களை வழங்குறீங்க? அது இல்லாமல் ஏனைய துறைகள், விளையாட்டு போன்ற அவர்கள் 2 வருடங்கள் உங்களோடு இருக்க போகிறார்கள். என்ன மாதிரியான ஏற்பாடுகள்? நான் உங்களுக்கு மந்த்லி எக்ஸாம் வைக்கிற இது ஒன்று சீரீஸ் ஒன்று இருக்கு. மந்த்லி எக்ஸாம் அந்த மாதிரி இது கிறிஸ்டியன் லோபியாலாம் செய்கிறாங்க. இந்த பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் யூனிட் எக்ஸாமை வச்சு பிள்ளைகளுக்கு ஒரு ஒன்றுக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி அவங்கள மோட்டிவேஷனுக்காக வேண்டி அவங்க எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து அவங்கள முன்னேற்றாங்க. அதே போல் நாங்கள் சிபிஎல்னு சொல்லி கிறிஸ்டல் பிரீமியர் லீக்னு சொல்லி கிரிக்கெட் மேட்ச் ஒன்று டூர்னமெண்ட் ஒன்று வைக்கிறோம். புள்ளிகளுக்கு இடையில இந்த கிறிஸ்டலில் பாண்ட் அதிகரிக்கும்படியால் வருடம் நாங்கள் அப்படியான ஏற்பாடுகளும் சரி. மேலும் பிள்ளைகளை வருடம் கல்வி சுற்றுலா செல்லு கூட்டிக்கொண்டு வரோம். மேலும் பல போட்டி நிகழ்ச்சிகள் நாங்கள் செய்து வருகிறோம். கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரி நிறுவனத்தை பற்றி இன்றைய நாளிலே வெலிகமை மக்களும் தெரிந்திருப்பார்கள். இலங்கை வாழ் மக்களும் இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர்கள் இப்படி ஒன்றும் நடைபெறுகின்றது என்பதை தெரிந்திருப்பார்கள். இறுதியாக சொல்லுங்கள், அதாவது கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜ் என்பதை பற்றி இன்று இலங்கை வாழ் மக்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். விசேடமாக தென் மாகாணத்திலே வெலிகமை பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜ் கடந்து வந்த பாதையை பற்றி இன்றைய நாளிலே மிக விளக்கமாக தெரிந்திருப்பார்கள். இறுதியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜில் முதல்ல டீச்சர்ஸ் ஆசிரியர் குலாம் பற்றி சொல்றதா இருக்குன்னு சொன்னால், இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் 20 வருடத்துக்கு மேலான அந்தந்த துறைகளில் கற்பித்தல் அனுபவத்தை கொண்டவர்கள். இது தவிர பேப்பர் மார்க்கிங் அனுபவத்தை கொண்டவர்கள், மாணவர்களோட நட்புறவாக பழகக்கூடியவர்கள். இது தவிர நாம் அவதானிச்சோம்னு சொன்னால், கிறிஸ்டல்ல எங்களோட ஊர் மாணவர்களை விட நிறைய ஊர்களை சேர்ந்த மாணவர்கள் வந்து கல்வி கட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா காலி, மாத்தரை, அலுத்கம, தர்கா டவுன், பேருவலை, கழுத்தரை சொல்லிக்கொண்டே போலாம். இட்டம்பு, பசியால, மல்வான, ஹம்பந்தோட்டை, அக்கரைப்பத்து, பண்டாரவேலை, அதாவது கிழக்கு மாகாண பிள்ளைகள், கிழக்கு மாகாணம், கல்முனை, கெக்கிராவ, அனுராதபுரம், பண்டாரவேலை, கொழும்பு,
கொழும்பு மாணவர்களும் வருகிறார் வந்து வரக்கா போல இந்த ஊரில் சேர்ந்த மாணவர் வந்து கல்வி பயின்று இருக்கிறாங்க. அது மாதிரி தற்பொழுது பயின்று கொண்டும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் என்ன செய்யலாம், தைரியமாக நம்பி வரலாம். இங்கே ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு டீச்சர்ஸ் ஒரு டீம் ஒன்று இருக்குது. இப்போ ஏன இடங்களில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொறுப்பாக ஒரு சார் இருப்பார். அவர் தான் அந்த சப்ஜெக்டை இது பண்ணும். அவருக்கு கீழே தான் அந்த பொறுப்பாக இருக்கும். எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்காக சேர்ந்து செய்வாங்க. அப்போது இது தவிர நம்மளோட OBA OGன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் எக்ஸாம் விங்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவங்க தான் அந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பரீட்சையில் வைத்து மாணவர்கள் கிஃப்ட் வழங்கி மோட்டிவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது தவிர பாடசாலை சூழல் அது மாதிரி படிக்கிறதுக்கு மிக ரம்மியமான ஒரு சூழல் இருக்குது. சார் ஆரம்பத்தில் சொன்னது போல மாணவிகளுக்கான பாதுகாப்பான சூழல்ல ஹாஸ்டல் வசதிகள் இருக்குது. இது தவிர வெறும் கற்பித்தல் மாத்திரம் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பிள்ளைகள் எனது இணைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம். அப்ப அதனால மாணவர்களுக்கு நாங்க இறுதியா சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க தைரியமா என்ன செய்யலாம், கிறிஸ்டலை நம்பி வரலாம், வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கணும். நீங்க என்ன செய்யலாம், போகலாம், எதிர்காலத்தை வளமாக்கி கொள்றதுக்கு மேலும். இது தவிர எங்களோட 20 வருட பூர்த்தியை முன்னிட்டு நாம 2026 ஜனவரி 4ஆம் தேதி நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல, அந்த ஹானர்ஸ் டேன்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன்ல நாம் ஒரு நினைவு மலர் ஒன்று வெளியிட்டோம். அதிலும் நம்மளோட ஹிஸ்டரியும் இருக்குது. இது தவிர 2006 இருந்து இதுவரையில் எங்கள்கிட்ட படிச்ச மாணவர்கள்ல எல்லா பேர் லிஸ்ட்டும் இருக்குது. அவங்களோட குரூப் போட்டோஸ் எல்லாம் இருக்குது. பழைய போட்டோஸை பார்க்கலாம், பழைய நினைவுல மீட்டலாம். யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அது தவிர நம்மகிட்ட படிச்சு இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயும் நிறைய பிள்ளைகள் ஒவ்வொரு விதவிதமான கோர்சஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. சாலரி டீட்டெயில்ஸும் இருக்குது, அவற்றை பார்க்கலாம். நிச்சயமாக. எனவே கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரி கடந்து வந்த பாதையை இன்றைய நாளிலே நாங்கள் முழுமையாக இந்த ஆசிரியர்கள் மூலமாகவே பேசியிருந்தோம். எதிர்வரக்கூடிய 4ஆம் திகதி ஒரு பிரம்மாண்டமான விழா வெலிகம அரஃபா கல்லூரியிலே நடைபெறவிருக்கின்றது. 20 ஆண்டு நிறைவையொட்டி அவர்கள் ஒரு பாராட்டு விழாவை அங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த விழாவை ஒட்டித்தான் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த சிறப்பு கலந்துரையாடலை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த குறித்த தினத்திலே அவர்கள் ஒரு மலரையும் வெளியிட இருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால், ஒரு ரம்யமான சூழலில், பாதுகாப்பான சூழலில் உங்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், திரையிலே காணக்கூடிய கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரியின் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, இன்றைய நாளிலே வெலிகமையில் இருந்து எங்களுடைய கலையகத்தை தேடி வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய கிறிஸ்டல் சயின்ஸ் கல்லூரியின் பணிப்பாளர்களான ஆசிரியர் AA ஷசீன் முகமது, MI ஜெய்னுர் ரிஃபான், SM ஃபைசர் ஆகிய மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி மூவருக்கும்.